Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, கிராம்பு 4, பட்டை 2 இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் பேன்ல 1/4 கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணி இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிடலாம். இது கூடவே 8 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணிட்டு இதையும் வதக்கிடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி மசாலாவோட கொஞ்சம் பெரட்டிடுறேன். இப்போ நம்ம சிக்கன் குக் பண்ணுறதுக்காக தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி. நீங்கள் இன்னமும் ட்ரையாக இதை நல்லா கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம். நான் இதை அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.